இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ நீங்க இந்த தம்ப்நெயில் பார்த்ததும் உங்களை கிளிக் பண்ண வச்சது எதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதுல இருந்த எமோஷனா, இல்ல ஒரு ஆர்வத்தினால நீங்க கிளிக் பண்ணீங்களா, இல்ல உங்களுக்குள்ள இருந்த ஏதோ ஒரு ஃபீலிங் இந்த வீடியோவை கிளிக் பண்ண வச்சதா அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நீங்க இப்ப கிளிக் பண்ணதை வச்சே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம் உங்களை யார் கண்ட்ரோல் பண்றா அப்படின்னு. சில பேர் அவங்களோட ஆசை அவங்கள கண்ட்ரோல் பண்ணும். சில பேரை அவங்களோட ஃபீலிங்ஸ், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள் அவங்கள கண்ட்ரோல் பண்ணும். சில பேர் என்ன பண்ணுவார்னா தேவன் நடத்துறத நம்ம பார்க்கலாம். ஆனா இதுதான் பல பேருக்கு தெரியாத ஒரு உண்மையாவும் இருக்கு. நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு ஃபைட், ஒரு போராட்டம் நடந்துகிட்டே தான் இருக்கு. உனக்கு பிடிச்சதை நீ செய் அப்படின்னு ஒரு வாய் சொல்லும். இன்னொரு சத்தம் நமக்குள்ளேயே கேட்கும், உன்னை இவங்க காயப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு சத்தம் நமக்குள்ள கேட்டுட்டே இருக்கும். ஆனா இன்னொரு சத்தம், நீ பிரேயர் பண்ணு, நீ ஆண்டவர் சமூகத்துல இரு அப்படிங்கிறத இன்னொரு சத்தம் ரொம்ப அமைதியா சவுண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால்தான் ஒரு நாள் நம்ம நல்லா ஜெபம் பண்றோம், அடுத்த நாள் நம்ம என்ன பண்றோம்னா விழுந்துடுறோம், இல்ல நம்ம ஜெபம் பண்ண முடியல, ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம குறைஞ்சு போற நபரா இருக்கோம், இல்ல ஒரு பாவம் செய்யற நபர்னா ஒரு நாள் ரொம்ப நம்ம சுறுசுறுப்பா இருப்போம், ஒரு நாள் அப்படியே விழுந்து போகிற ஒரு நபரா கூட இருப்போம். ஒரு நாள் ரொம்ப விசுவாசமா இருக்கிற நபரா இருப்போம், அடுத்த நாள் பயம் நம்மள ஆட்கொள்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிரும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல கன்ஃபியூஷனே கிடையாது. அவங்களுக்குள்ள நடக்கிற போராட்டத்தினாலதான் அவங்க இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறாங்க அப்படிங்கறத இன்று நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம இதை குறிச்சுதான் ஆவி, ஆத்மா, சரீரம் இதுல நம்மளை எது கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கறது தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்குள்ளாக ஒரு ஐடியா கிடைக்கும், உங்களை எது கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிலும் உங்களுக்கு கிடைக்கும். சோ இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றவர்களாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. சோ வேதத்துல என்ன சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆவி, ஆத்மா, சரீரம் 3 லேயர்ஸா நம்மளோட உடம்பு. இப்ப திவ்யானா என்ன பாக்குறாங்க அப்படின்னா என்ன ஒரு இமேஜா தான் பாக்குறாங்க அப்படிதானே. ஆனா எனக்குள்ள ஒரு 3 பாகங்களா பிரிக்கப்பட்டிருக்கு. அது என்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஆவி, ஆத்மா, சரீரம். சோ பாடி, சோல் அண்ட் ஸ்பிரிட். சோ திவ்யா 3 விஷயமா பிரிக்கப்படுறா. இப்போ அந்த 3 விஷயத்துல என்ன எது கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கறத நம்ம இன்றைக்கு டீடைலா தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் சரீரம். சரீரம்னா என்ன? இந்த உடம்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசைகளால நிறைஞ்சது. டிசையர்ஸ் மட்டும் தான் இந்த உடம்புல அதிகமா காணப்படுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். இந்த உடம்புக்கு என்னெல்லாம் தேவைப்படும்? ஒரு நல்ல சுகமா இருக்கணும், காம்ப்ளிகேஷனே இருக்கக்கூடாது, என் லைஃப் ஸ்மூத்தா போகணும், என் லைஃப்ல சந்தோஷம் இருக்கணும், நான் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும், எனக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருந்தா போதும், நான் சம்பாதிக்கிறேன் அது நல்ல திருப்தியா எனக்கு இருந்தா மட்டும் போதும். இதை பற்றி மட்டும் தான் என்ன பண்ணுனா சரீரம் யோசிக்கும். ஃபியூச்சர் பத்தி யோசிக்காது. இப்ப போற வாழ்க்கை எனக்கு சந்தோஷமா இருந்தா போதும், இப்ப நான் இன்னைக்கு சந்தோஷமா இருந்தா போதும், நாளைக்கு சந்தோஷமா இருந்தா போதும், இதை மட்டும் தான் என்ன பண்ணும் அப்படின்னா சரீரம் யோசிக்கும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் நம்மளால ஜெபம் செய்யும் போது நம்மளுக்கு சோம்பல் வரும். 2வது ஃபாஸ்டிங் இருக்கணும், நம்ம உடம்பு ஒத்துழைக்கவே செய்யாது, ரொம்ப கஷ்டப்படுவோம். 3வது டெம்ப்டேஷன், அதாவது சோதனைகள். இந்த பாவமான விஷயங்கள் வரும்போது நம்மள ரொம்ப போட்டு அதை மேற்கொண்டு வரதே ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்கும். இப்போ சாத்தான் பல நேரம் நம்ம சரீரத்தை எப்படி யூஸ் பண்ணனா ஆசை வழியா தான் உள்ள வரான். சோ சாத்தானோட ட்ரிக் எப்படின்னா இந்த சரீரம் ஈஸியா ஆசைக்கு அடங்கி போயிடும். இப்போ லேடிஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒரு சாரி, உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்க ஒரு கண்ட்ரோலா இருப்பீங்க, நீங்க ஒரு டெசிஷன் எடுத்திருப்பீங்க, நான் இனிமேல் இந்த சாரி சைடே நான் போகக்கூடாது, எனக்கு இருக்கிறது போதும் நீங்க நினைப்பீங்க. ஆனா அன்னைக்குதான் உங்களுக்கு உங்க கண்ணு முன்னாடி அவ்வளோ கலெக்ஷன்ஸ் ஃபிளாஷ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஆசை வந்துடும். நீங்க கண்ட்ரோலா இருக்கிறதுல மேல ஒரு ஆசை என்ன ஆகுது நம்மளுக்கு வந்துருது. இப்படிதான் என்ன பண்ணுவானா சாத்தான் நம்மளோட உடம்ப கண்ட்ரோல் பண்ண வைக்கிறதுக்காக அவன் யூஸ் பண்ணுவான். உடம்பு தான் மேல ஓங்கி வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆசை அப்படிங்கிற ஒரு விதையை உள்ள தூக்கி போட்டுருவான். இப்போ வேதத்துல கூட ஒருத்தரை நம்ம பார்க்கலாம், ஏசா. அவருக்கு தான் சேஷ்டபுத்திர பாகமே கொடுக்கப்பட்டது. ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு பசிக்காக அதை விட்டுறாரு. அப்போ நம்ம உடம்பு எப்ப பண்ணா இப்போ பிரசன்ட்ல என்ன தேவையோ அதை மட்டும் தான் என்ன பண்ணா தேவைப்படுறத மட்டும் தான் பார்க்கும். இதை மட்டும் தான் டிசைட் பண்ணிட்டே இருக்கனால ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய பல விஷயங்கள் என்ன ஆயிருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா விடுற ஒரு சூழ்நிலையா நம்ம காணப்படுது. அப்போ சாத்தானா அந்த ஏசாக்குள்ள வச்ச ஒரே விஷயம் பசிங்கிற விஷயத்தை வைக்கும் பொழுது அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த சேஷ்டபுத்திர பாகத்தையே விட்டுற, ஃபியூச்சரே அவர் விட்டுறத
நம்ம வந்து பாக்குறோம். இப்போ பிராக்டிக்கல் லைஃப்க்கு வரும். இப்போ பைபிள்ல இப்படி ஒரு விஷயம் நடந்தது, அவர் வந்து சரீரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. இப்போ நம்மளோட லைஃப்க்கே வருவோமே, டே டு டே லைஃப்ல நம்ம என்ன நினைப்போம், நைட் எல்லா வேலையும் முடிச்சுட்டு, இப்போ ஜென்ஸாவே இருக்கட்டும் லேடிஸாவே இருக்கட்டும், நைட் எல்லா வேலையுமே நம்ம முடிச்சுட்டு படுப்போம். பெட்ல படுத்துட்டு நம்ம தூங்க மாட்டோம். சரி ஒரு 5 மினிட்ஸ் என்னன்னு போன்ல பார்த்துட்டு நம்ம தூங்கலாம் அப்படின்னு நம்ம 5 மினிட்ஸ் தான் எடுப்போம். ஆனா அந்த 5 மினிட்ஸ் 2 hours ஆகுதா 3 hours ஆகுதான்னு யாருக்கு தெரியும்? நம்ம பார்க்கணும்னு நினைச்சது ஒரு 5 நிமிஷம் தான் நினைப்போம். ஆனா அது நீங்க டப்புன்னு மணியை பார்ப்பீங்க, ஏய் மணி 12 மணி ஆயிடுச்சு அப்படின்னு நம்மளே யோசிப்போம். இவ்வளவு நேரம் நான் போன் பார்த்துட்டேனா அப்படின்ட்டு. அப்படியும் சில பேர் நினைப்போம், சரி இன்னும் 12 மணி ஆயிட்டுல ஒரு 12:30 வரைக்கும் பார்ப்போம் அப்படின்னு பாக்குற ஆட்களும் நம்ம இருக்கிறோம். அப்போ இது வந்து என்னதுன்னா, உடம்பு தனக்கு பிடிச்சதை மட்டும் தான் செய்யறதுக்கு நம்மளை கட்டாயப்படுத்தி நம்மளை இழுத்து கொண்டு போகும் அப்படிங்கறதான் நான் இங்க சொல்ல வரேன். அப்போ சரீரத்தினால நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம விழுந்துற ஒரு நபரா காணப்படுவோம். ஏசா எப்படி விழுந்தாரோ அந்த மாதிரி விழுறோம். அப்போ சரீரம் எப்பவுமே ஆசையை மட்டும் தான் பார்க்கும். சோ அதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். சரி, இப்போ நம்ம செகண்டா ஒரு விஷயத்துக்கு வரும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஆத்மா, சோல். இப்போ சரீரம் நம்ம பார்த்துட்டோம், ஆசை இப்ப இருக்கிற விஷயத்த மட்டும் தான் பார்க்கணும், கஷ்டப்படக்கூடாது, எப்படி நம்ம சுகமா வாழணும் இதை மட்டும் தான் பார்க்கும், சாட்டிஸ்பாக்சன் இது மட்டும் தான் பார்க்கும் நம்ம பார்த்தோம். செகண்ட் வந்து ஆத்மா வந்து எதை எதிர்பார்க்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபீலிங்ஸ், உங்களுக்குள்ளாக இருக்க உணர்வுகள் தான் இந்த ஆத்மா. இப்போ என்ன வந்து ஒருத்தங்க காயப்படுத்திட்டாங்க, இப்போ என் மனசு என்ன ஆகும், ஃபீலிங்ஸ் ஆகும். வந்து சொல்ற எல்லாருமே சொல்லும், நான் ஹர்ட் ஆயிட்டேன், அவங்க பேசினது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சுப்பா, எனக்கு ரொம்ப மனசு வலிக்குது அப்படின்னு சொல்லுவோமா. இன்னொன்னு நினைவுகள். இப்போ யங்ஸ்டர்ஸா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய உங்களுக்கு பிரேக்கப்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எங்களுக்கு சொல்றீங்க. ஸோ இந்த மாதிரி நினைவுகள், இந்த பாஸ்ட்ல இருந்து என்னால வெளியே வர முடியல அப்படிங்கிற காரியத்தை கூட சொல்றீங்க. அப்போ பாஸ்டான ஒரு நினைவுகள், இந்த திங்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு நெருக்கமானவங்க, நீங்க செப்பரேட்டட் ஆயிருப்பீங்க, இப்போ அவங்களோட தாட்ஸ், இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா உங்களை கண்ட்ரோல் பண்ணுது. ஒரு எமோஷனல் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா உங்களோட ஆத்மா காயப்பட்டுருது. இப்போ கீழே விழுந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு என்ன வெளியே வந்து காயமாயி ரத்தம்லாம் வரும்ல, அதே மாதிரி ஆத்மா என்ன ஆகுது அப்படின்னா காயப்பட்டுருது. ஆத்மாக்குள்ள இந்த மாதிரி புண் வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. யாராவது உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, நீங்க வேண்டாம், உங்களை வந்து எல்லாத்தையும் இன்வைட் பண்ணிட்டு உங்களை மட்டும் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடலன்னு வச்சுக்கோங்க, உங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும். அப்போ உங்க ஆத்மா என்ன ஆயிடுச்சு, ஒரு புண் பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதனாலதான் சில பேர் நிறைய ஓவர் திங்க் பண்ணுவாங்க, நிறைய யோசிப்பாங்க, என்னென்ன யோசிப்போனே தெரியாது. ஆக்சுவலி நானுமே ரொம்ப ஒரு பெரிய ஓவர் திங்கரா தான் இருந்தேன். ஆனா ஆண்டவர் இன்று என்ன கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் இதுல இருந்து என்ன இந்த கட்டுல இருந்து என்ன வெளியே கொண்டு வந்துட்டு இருக்காரு ஆண்டவர். பயம், இன்செக்யூரிட்டி, ஒரு டென்ஷன், எப்ப பார்த்தாலும் ஒரு பதட்டம், ஏதாவது ஒரு விஷயம் கேட்டா ரொம்ப பதட்டம் ஆகுறது, இதுலயே தான் என்ன பண்றாங்கன்னா வாழ்றாங்க. அப்ப முக்கியமான என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பிசாசு கொண்டு வரனாலே இல்ல, இவங்க ஆத்மா காயப்பட்டிருக்கனாலே இவங்க வாழ்க்கையில சில பிரச்சனைகள் என்ன இருக்கும் அப்படின்னா வந்துகிட்டு இருக்கும். இப்போ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன், சவுல் ராஜா எடுத்துக்கோங்க. இப்போ ஆண்டவர் தான் அவரை தேர்ந்தெடுத்தாரு, ஆண்டவர் தான் ராஜாவும் ஆக்குனாரு. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல பாருங்க, தாவீதை வந்து பிரைஸ் பண்ணி பெருமையா வந்து ஜனங்கள் பேசும்பொழுது இவருக்குள்ளாக ஒரு பொறாம, ஒரு குணம், ஒரு ஃபீலிங்ஸ், அதுவும் ஒரு ஃபீலிங்ஸ் தானே பொறாமங்கிறது, பொறாம அவருக்குள்ள வரும் பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய ஆத்மாவை என்ன ஆக்குது, புண்ணாக்கி கொஞ்சம் கொஞ்சமா அதுல பாய்சன் ஏத்துற மாதிரி வச்சுக்கோங்க. பாய்சன் ஏத்தி ஏத்தி அந்த அந்த புண்ணு எல்லாமே என்ன விஷமா மாறுது. இப்போ இது ரொம்ப டேஞ்சரஸா மாறிடுச்சு. அவரோட மனசே இதாக்கி ரொம்ப டேஞ்சரஸா மாறுது. அவருக்கு எல்லா பொசிஷனுமே இருக்கா, நான் மனசுல சமாதானமே இல்ல. நான் சொல்ல வர கான்செப்ட் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அவர் உயர்வாதான் இருக்காரு, பட் அவரோட மனசுல சமாதானமே இருக்காது. ஏதோ ஒண்ணு அவரை போட்டு ஒலட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில அவர் இருக்காரு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இதே மாதிரிதான் சில பேர்ட்ட நல்ல ஒரு ஃபேமிலி இருக்கும், நல்ல எல்லாமே இருக்கும், நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு என்ன குறை, அவங்க நல்லா ஹாப்பியா இருப்பாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனா அவங்களோட ஆத்மா காயப்பட்டிருக்கிறதுனாலதான் அவங்களால எந்த இதுவுமே சாட்டிஸ்பாக்சன் பண்ண முடியாது. ஒரு மாதிரி மனசு எப்பவுமே ஏதோ ஒன்னு தேடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப அவங்க ஆத்மா காயப்பட்டிருக்கு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து பாடி வந்து இம்மைக்கான விஷயத்த மட்டும், பிரசன்ட மட்டும் யோசிச்சு அந்த சந்தோஷம் மட்டும் கிடைச்சா போதும்னு யோசிக்கும். ஆத்மா பாத்தீங்கன்னா ஃபீலிங்ஸ், உணர்வுகளுக்கு மட்டும் தான் அது வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும். அது காயப்பட காயப்பட என்ன ஆகும் அப்படின்னா நம்மள்ட்ட என்னதான் இருந்தாலும் அதுல வந்து திருப்தி ஆகாம ஏதோ ஒன்று தேடிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை வந்து கிரியேட் பண்ணும். மூணாவதா பாத்தீங்கன்னா ஆவி, ஸ்பிரிட். இப்போ ஆவினா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஆவி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் தேவனோடு கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம். இதுதான் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதனால்தான் நம்மளுக்கு சில நேரம் தோணும், நம்ம எப்படியாவது ஜெபிக்கணும்னு தோணும், ஆண்டவரோட பாட்டு போட்டு கேட்கணும், நம்ம செய்யற தவறு அப்படிங்கறத உணர்த்தும். இது வந்து ஒரு சாதாரணமான ஃபீலிங் நீங்க நினைக்கலாம், இது நார்மலா எல்லாத்துக்கும் வரும். ஆனா உங்களுடைய ஸ்பிரிட் தேவனோடு கனெக்ட் ஆகிருக்கனாலதான் நீங்க என்ன பண்றீங்க, உங்ககிட்ட இந்த மாதிரி ஃபீலிங்லாம் வருது. நீ ஜபம் பண்ணி, இப்போ உனக்கு ஜபம் தேவைப்படுது, நீ ஜபம் பண்ண, உங்களோட உள்ளுணர்வு உங்களுக்குள்ள பேசுற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்க அப்படின்னா உங்களுடைய ஆவி என்ன பண்ணுதுன்னா உங்களோட பேசி கொண்டு இருக்குது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்போ இங்க ப்ராப்ளம் என்னன்னு தெரியுமா, பல பேர் நம்மளுடைய சரீரத்துக்கு சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி சில என்டர்டெயின்மெண்ட் கொடுப்போம், சில சந்தோஷமா வச்சுக்கணும், மனசையும் சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைப்போம். ஆனா ஆவிக்கு நம்ம எதுவுமே கொடுக்க மாட்டோம். அதனாலதான் பாவம் நம்மள ஜெயிக்குது, ஜபம் வந்து என்ன பண்ணுது ஆட்டோமேட்டிக்கா குறைவாகுது, அதுல பண்றதுக்கு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது, சமாதானம் போயிடுது. கலாத்தியர் 5 அதிகாரம் 16 சொல்லப்பட்டிருக்கு, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள்,
பண்ணுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஆவியின்படியே நீங்க நடந்து கொண்டுட்டீங்க அப்படின்னா மாம்ச இச்சை நிறைவேற்ற மாட்டீங்க. உங்களை அது டிஸ்டர்ப் பண்ணாது. அதுதான் இங்க சொல்லுது. பாவத்தோட ஃபைட் பண்ணுங்க அப்படிங்கறத சொல்லலைங்க. என்ன சொல்லுதுன்னா தேவனோடு நெருக்கமா இருங்க. ஆவிதான் என்னது, நான் இங்க சொல்ல வரது உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஆவிதான் தேவனோடு கனெக்ட் ஆகுறது. அப்படி நீங்க ஆவியை ஸ்ட்ரென்தன் பண்ணீங்கன்னா, ஆவிக்கு நீங்க சாப்பாடு கொடுத்தீங்க அப்படின்னா பாவம் என்ன செய்யாது, உங்களை மேற்கொள்ளாது அப்படிங்கறதா இங்க நம்ம சொல்றோம். அப்போ ஆவி ஸ்ட்ராங் ஆக என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆத்மாவோட பவர் குறையும், சரீரத்தோட பவர் குறையும். ஆவி என்ன ஆகும், அதோட பவர் பேட்டரி லெவல் கூடிரும். அப்ப அது உங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. என்னோட ஆவியை நான் மேல ஓங்கணும், அதுக்கு பவர் நான் கூட்டணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேத வாசிப்பு. வேதத்தை நம்ம வாசிக்க நம்மளுடைய ஆவி என்ன ஆகும் அப்படின்னா அதிகமான ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். எப்படி நம்ம உடம்புக்கு சாப்பாடு கொடுக்குறோமோ அதே மாதிரி நம்மளுடைய ஆவிக்கும் என்ன பண்ணணும்னா மன்னாவாகிய தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தையை நம்ம உட்கொள்ளும் பொழுது என்ன ஆகும்னா நம்மளுடைய ஆவி பலனடையும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்குள்ள எந்த வாய்ஸ் ஸ்ட்ராங்கா கேக்குது அப்படிங்கிறது தான் உங்களுடைய வாழ்க்கையை நடத்தும் அப்படிங்கறது நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம 3 விஷயம் பார்த்தோம், ஆவி, ஆத்மா, சரீரம். இப்போ உங்களை எது கண்ட்ரோல் பண்ணுது நீங்க யோசிச்சு பாருங்க. அதாவது சரீரம் என்ன கண்ட்ரோல் பண்ணுதா, ஒரு ஃபாஸ்டிங் போட வரும்போது டைட்டன் பண்ணி வச்சுக்குதா, இல்ல என்னோட ஆத்மா ஃபீலிங்ஸ் என்ன கண்ட்ரோல் பண்ணுதா, இல்லைன்னா தேவனோடு நான் கனெக்டடா இருக்கனா அப்படிங்கறத இன்று நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா இந்த வீடியோ ஆண்டவர் உங்களோட பேசுவதற்காகத்தான். ஏதோ ஒரு வகையில நீங்க ஒரு வேலை பின்வாங்கி போயிருக்கலாம், ஆனா நீ ரெக்கவர் ஆகு, நீ கரெக்ட் பண்ணு, உன் ட்ராக்கை சரி பண்ணு, நீ தப்புன்னு திரும்பி எனக்குள்ள வந்துரு, என்னை பிடிச்சுக்கோ அப்படிங்கறது ஆண்டவர் இன்று உங்களுக்கு ஒரு வார்த்தையாக உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். அதனால யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு நான் ஒரு டெசிஷன் எடுக்கனா என்னுடைய சரீரம் என்ன கண்ட்ரோல் பண்ணுதா, இல்ல என்னோட ஆத்மா கண்ட்ரோல் பண்ணுதா, இல்ல என்னோட ஆவி கண்ட்ரோல் பண்ணுதா. ஆவி உங்களை கண்ட்ரோல் பண்ணுது வச்சுக்கோங்களேன், நீங்க கரெக்டான வழியில போயிட்டு இருக்கீங்க. எதுனாலும் நீங்க பிரேயர் பண்ணி ஆண்டவரோட சமூகத்துல உட்கார்ந்து ஆண்டவரோட டெசிஷன் கேட்டு நீங்க பண்ற ஒரு பர்சனா இருந்தீங்க அப்படின்னா தேவன் உங்களை நடத்திட்டு இருக்கிறார் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்ல ஃபீலிங்ஸ் படி நீங்க முடிவெடுக்கிறீங்கன்னா இன்றைக்கு அதை ஸ்டாப் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் இனிமேல் என்னோட ஃபீலிங்ஸ்க்கு இடம் கொடுக்க மாட்டேன், என்னோட சரீரத்திற்கு இடம் கொடுக்க மாட்டேன், நீங்க சொல்றதை மட்டும் தான் செய்வேன். இன்று நீங்க வாக்கு கொடுக்கும் பொழுது, இன்று நீங்க ஆண்டவர் இடத்துல அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவர் ஒரு பெரிதான அற்புதத்தை இயேசுவின் நாமத்தினால இன்று பெற்றுக்கொள்ள போறீங்க. ஆமென். தேங்க்யூ லார்ட். இந்த வீடியோவை நீங்க ஒரு சிஸ்டர் நீங்க ஒரு வாரத்தோடு நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களிடத்துல தான் பேசி கொண்டு இருக்கிறார். இந்த நாள் வரைக்கும் உங்களுடைய ஃபீலிங்ஸ் உங்களை கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நிறைய தவறுகள், நிறைய தவறான முடிவுகள் எடுத்து இன்று நீங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் அதை சரி செய்ய விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையை சரி செய்து நீங்க கனி கொடுக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான லைஃப் உங்களை கொண்டு ஆண்டவர் வைக்க போறார். இயேசுவின் நாமத்தினால பெற்றுக்கொள்ளுங்க. ரிசீவ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். தேங்க் யூ லார்ட். ஷபலரபா. தேங்க் யூ லார்ட். தேங்க் யூ. ஆமென். இன்று ஆண்டவர் நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களை திங்க் பண்ணி பாருங்க. ஆண்டவர் நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போறார். ஆவி ஆண்டவரோடு கனெக்ட் ஆகணும். அதாவது ஆண்டவர் இன்று வார்த்தையாக ஆண்டவர் உங்களோடு கூட பேசிட்டு இருக்கிறாரு. அதனால எந்த விஷயத்துக்கும் கண்ட்ரோல் பண்ண விடாதீங்க. ஆவிய ஆண்டவரை கண்ட்ரோல் பண்ண விடுங்க. ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா உங்களை கரெக்டான ஒரு வழியில ஆண்டவர் நடத்துவார் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களை எது கண்ட்ரோல் பண்ணுதுன்னு கூட நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இல்ல நீங்க இப்படி எனக்கு நடந்துச்சு, நான் இதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சாட்சிகள் இருந்தா கூட சொல்லுங்க. பாக்குறவங்களுக்கு இது யூஸ் ஆகும். நிறைய பேர் எங்ககிட்ட சொல்லுங்க, நான் உங்களோட கமெண்ட்ஸ்ல நான் சில பேர் எனக்கு சாட்சி சொல்லியிருந்தாங்க, இதால நான் சேஞ்ச் ஆயிருக்கேன் அப்படின்னு சொன்ன நபர்கள் அநேகம். ஆண்டவருடைய நாமம் அதனால மகிமைப்படுகிறது. உங்களுக்கு ஜெப குறிப்புகள், பிரேயர் பாயிண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் வாய்ஸ் நோட் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.